வெல்கம் டு Ultramind. இந்த வீடியோவில் புதுசாக இங்கிலீஷ் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்க ஒரு பிகினருக்கும் இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற கிட்ஸுக்கும் யூஸ் ஆகிற சின்ன சின்ன சென்டென்ஸை தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸோ இல்லை வேறு யாராச்சும் வந்துட்டு இப்போ ரொம்ப அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ வந்துட்டு சொல்லுவோம் இல்லையா, நீ ரொம்ப ஃபோன் யூஸ் பண்ணுற, இவ்வளோலாம் யூஸ் பண்ணாத அப்படின்லாம். இந்த நீ ரொம்ப ஃபோன் யூஸ் பண்ணுற அப்படிங்கிறத You use mobile a lot. You use mobile a lot னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ நம்ம ஃப்ரெண்டோ இல்லை ரிலேட்டிவோ வந்துட்டு நமக்கு கால் பண்ணியிருந்திருப்பாங்க. சப்போஸ் நம்ம அப்போ ஒர்க்காக இருந்திருக்கோம், நம்ம பார்க்கல எடுக்கல அப்படின்னா இன்னொரு நாள் கால் பண்ணுறப்ப சொல்லுவோம் இல்லையா, இல்லை நான் அப்போ கொஞ்சம் வேலையாக இருந்தேன் அதான் பேச முடியல சாரி அப்படின்லாம். இந்த நான் அப்போ வேலையாக இருந்தேன் அப்படிங்கிறத I was busy at that moment. I was busy at that moment னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ சில நேரம்லாம் வந்துட்டு நமக்கு கை ரொம்ப வலிக்குது இல்லை கால் ரொம்ப வலிக்குது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, இந்த எனக்கு கால் ரொம்ப வலிக்குது அப்படிங்கிறத my leg is paining. My leg is paining னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ இந்த சின்ன பசங்களாம் வந்துட்டு கூட விளையாடுறதுக்கு யாருமே இல்லை, அப்போ போய்ட்டு நம்ம விளையாடு அப்படின்னு சொல்கிறோன்னா அப்போ வந்துட்டு கேட்பாங்கல்ல, நான் யார் கூட விளையாடுறது, அங்கே யாருமே இல்லை அப்படின்லாம். இந்த நான் யார் கூட விளையாடுறது அப்படிங்கிறத with whom can I play. With whom can I playன்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ யாராச்சும் வந்துட்டு ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிடுறாங்க, அது வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் நாளைக்கு அப்புறமா அவங்களுக்கே புரியுது அப்படின்னா அப்போ வந்துட்டு ஃபீல் பண்ணி சொல்லுவாங்க இல்லையா, நான் என் தப்பை உணர்ந்துட்டேன், நான் என்ன தப்பு பண்ணேன்னு புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்லாம். இந்த நான் என் தப்பை உணர்ந்துட்டேன் அப்படிங்கிறத I have realized my mistake. I have realized my mistakeன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ ஏதாச்சும் ஒரு லீவ் நாளில் வந்துட்டு நமக்கு ஏதாவது ஒரு கடைக்கு போகணும் அப்படின்னு ஏதாவது பிளான் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ வந்துட்டு கேட்போம்ல, இன்றைக்கி சண்டே வாச்சு, இன்றைக்கி அந்த கடை திறந்துருக்குமா அப்படின்லாம் கேட்குறப்ப சப்போஸ் அந்த கடை எப்போதுமே திறந்துருக்கும் அப்படிங்கிறப்ப சொல்லுவாங்கல்ல, இல்லை அந்த கடை எப்போதுமே திறந்துருக்கும், நம்ம எப்போ வேணாலும் போகலாம் அப்படின்லாம். இந்த கடை எப்போதுமே திறந்துருக்கும் அப்படிங்கிறத The shop is open every day. The shop is open every dayன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துலையோ இல்லை நம்ம வீட்லேயோ வந்துட்டு நமக்கு நிறையா வேலை இருந்தது அப்படின்னா அப்போ வந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ இல்லை வேறு யார்ட்டாச்சும் சொல்லுவோம் இல்லையா, நேற்று நான் நாள் ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு இருந்தேன், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்லாம். இந்த நான் நாள் முழுக்க வேலை பார்த்துட்டு இருந்தேன் அப்படிங்கிறத throughout the day I was working. Throughout the day I was workingன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ யாராச்சும் நடந்து போகும்போதோ இல்லை ஓடிட்டு இருக்கும்போதோ தடுக்கி விழுந்துட்டாங்க அப்படின்னா அப்போ வந்துட்டு சொல்லுவோம்ல, அவன் தடுக்கி விழுந்துட்டான், அவனுக்கு அடிபட்டுருச்சு அப்படின்லாம். இந்த அவன் தடுக்கி விழுந்துட்டான் அப்படிங்கிறத He slipped and fell down. He slipped and fell downன்னு சொல்லலாம். லாஸ்ட் சென்டென்ஸ். இப்போ நம்ம ஃப்ரெண்டுக்கிட்டேயோ இல்லை வேறு யார்கிட்டயாச்சும் வந்துட்டு ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும் இல்லை ஏதாச்சும் ஒரு ஷேர் பண்ணணும் அப்படின்னா அப்போ வந்துட்டு கேட்போம்ல, நீ எப்போ ஃப்ரீயாவ, ஏதாச்சும் வேலையாக இருக்கியா, நீ ஃப்ரீ ஆகிட்டு சொல்லு அப்படின்லாம். இந்த நீ எப்போ ஃப்ரீயாவ அப்படிங்கிறத when will you become free. When will you become freeன்னு கேட்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.